யாழில் தமிழ் பாடலை கேட்டு வியந்து போன ரணில். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு. யாழில் ரணில் உறுதி. ஊழியர் சேமலாப நிதி பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ள மத்திய வங்கி ஊழியர்கள். யாழிலிருந்து சென்று தொடர்ந்து தடம் புரண்டு விபத்து. பரிதாபமாக உயிரிழந்த ஜானை. இலங்கை அரசாங்கத்தை ஏமாற்றிய வர்த்தகர்கள். கோடிக்கணக்கான கருப்பு பணம். தைவானிலிருந்து வெளியேறியுள்ள சீன ராணுவம். அனைத்து பிரச்சினைகளுக்கும் அனுரவின் ஆட்சியில் தீர்வு உறுதி. விஜித தெரிவிப்பு. யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் இளைஞர் ஒருவர் பாடிய தமிழ் பாடலை பாராட்டியுள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கத்தில் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட மாநாடு இடம்பெற்றது. இதன்போது தென்னிந்தியாவின் மறைந்த பாடகர் பாலசுப்ரமணியத்தின் பாடல் ஒன்றை பாடுவதற்கு அவையிலிருந்து இளைஞர்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். இந்த கோரிக்கையை அமைய பாடல் பாடப்பட்டதுடன் பிரதேச இளைஞர்களின் திறன் மற்றும் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளையும் ஜனாதிபதி பார்வையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வேலையற்ற இளைஞர் யுவதிகளின் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். துரையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்ற யாழ் மாவட்ட இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை மீள நிலைநாட்டும் வகையில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நவீன விவசாயத்தை கிராமத்திற்கு கொண்டு செல்லும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க கூறினார். மேலும் கருத்து தெரிவித்த ரணில், கடந்த 4 ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. அதில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். நாடு தற்போது வக்ரோத் நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. நாடு வளமைக்கு திரும்பிய பின்னர் வேலையற்றோருக்கு வேலை கிடைக்கும் என்று நம்புகிறது. பொருளாதார பரிவர்த்தனைகள் சட்டமூல நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. எனவே ஏற்றுமதி அடிப்படையிலான பொருளாதாரத்தை இந்த நாட்டில் உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஊழியர்கள் 1200 பேரில் சுமார் 300 பேர் ஊழியர் சேமலாப நிதியத்துடன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பாக நடைமுறை சட்டத்தின் பின்னர் அப்பணிகள் பிரித்தொரு கட்டமைப்புக்கு மாற்றப்பட வேண்டியிருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் கடந்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மொத்தமாக 1200 மத்திய வங்கி ஊழியர்களின் நிரந்தர ஊழியர்கள் 150 பேர் உள்ளடங்கலாக சுமார் 300 பேர் ஊழியர் சேமலாப நிதியம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் மத்திய வங்கியினால் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நான் கருதவில்லை. கடந்த காலங்களில் பங்குகள் மற்றும் பிணைமுறிகள் மேற்கொள்ளப்பட்ட பொருத்தமற்ற முதலீடுகள் காரணமாக ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிர்வாக செயற்பாடுகள் கேள்விக்கு உள்ளாகியிருந்தன. இந்த நிதியத்தின் நிர்வாகம் தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்பட்டன. தனியார் துறை சார்ந்த மிகப்பெரிய நிதியம் இதுவாகும். நான் அறிந்த வரையில் இந்நிதியம் சுமார் 10 மில்லியன் கணக்குகளை கொண்டிருக்கிறது. இருப்பினும் ஊழியர் சேமலாப நிதியம் மத்திய வங்கியின் ஊடாக நிர்வகிக்கப்படுவதில் காணப்படும் கொள்கை மற்றும் செயற்பாடு ரீதியிலான சிக்கலை கருத்தில் கொண்டு நோக்குகையில் இதன் நிர்வாகத்துக்கென பிரித்தொரு கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் அத்தகைய கட்டமைப்பை உருவாக்குகையில் அது நிர்வாகத்துக்கு உரியவாறு முன்னெடுக்கக்கூடிய பொறுப்புக்குத்தக்க வலுவான கட்டமைப்பு அதுவாக காணப்படுமா என்ற கேள்வி நிலவுகிறது. எனவே ஊழியர் சேமலாப நிதியத்தின் மாத்திரமின்றி இதைப்போன்று முறையான நிர்வகிக்கப்படாத ஏனைய நிதியங்களை நிர்வகிப்பது அரசாங்கம் பிரத்யேக கட்டமைப்பொன்றை நிறுவ வேண்டும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். வவுனியா கனகராயன்குளம் காட்டுப்பகுதியில் தொடருந்து ஒன்று யானையில் மோதி தடம் புரண்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் இருந்த அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்து கனகராயன்குளம் காட்டுப்பகுதியில் தொடருந்து பாதையினை ஊடறுத்து சென்ற யானை மற்றும் குட்டிகளுடன் மோதுண்டுள்ளது. இந்த நிலையில் தாய் யானை சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளதுடன் யானை குட்டி காயங்களுடன் பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்துக்கு காரணம் 4 மணி நேரத்தின் பின்னர் மற்றொரு தொடருந்து சேவை ஊடாக பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கோடிக்கணக்கான ரூபாய் வரி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் செலுத்த வேண்டிய மொத்த வரி தொகை பல கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்த தவறியவர்களின் எண்ணிக்கை 4479 என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி முதல் 1.5 கோடி வரை வரி செலுத்தாதவர்கள் 3108 உள்ளனர். இதில் மது உற்பத்தி
செய்யும் 28 நிறுவனங்களும் அடங்கும். இதில் உள்ளடங்கும் வருமான திணைக்களம் அதிக தொகையை வசூலிக்க வேண்டும். அந்த தொகை பல கோடி ரூபாயாகும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்தர அத்ரிகல தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தொடர்பாக 350 நிலுவைகள் வரி வழங்கும் நீதிமன்றங்களில் நிலுவை உள்ளது. அரசாங்க அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களில் இருந்தும் 2934 முறையீடுகள் மற்றும் வரி ஆணைக்குழுவிடமிருந்து 1505 முறையீடுகள் நிலுவையில் உள்ளதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். தைவானை சுற்றி சீனா ராணுவம் ஆரம்பித்திருந்த போர் பயிற்சியானது தற்போது நிறைவடைந்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதியாக மாறும் வரை அப்பகுதியில் ராணுவ நடவடிக்கை தொடரும் என்று சீனா பாதுகாப்பு அமைச்சு செய்தி தொடர்பாளர் வு கியான் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி சீன ராணுவ போர் பயிற்சிகளை ஆரம்பித்து தைவானுக்கான தண்டனையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சியில் சீனாவின் முப்படைகளும் பங்கேற்றிருந்தன. தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி சீன கடற்படையினர் 27 போர்க்கப்பல் மற்றும் 62 விமானங்கள் அதன் எல்லைக்குள் காணப்பட்டுள்ளன. தைவானின் புதிய அதிபராக லாய் கிங் தேவின் பதவியேற்பு விழா முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது மே 20 அன்று சீனா தனது ராணுவ பயிற்சியை ஆரம்பித்திருந்தது. மே 23, 24 அன்று நடைபெற்ற சீனாவின் ராணுவ ஒத்திகையில் முன்னதாக கடந்த ஆண்டு தைவான் அருகே சீனா இதுபோன்ற ராணுவ பயிற்சியை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து பிரச்சினைகளுக்கும் அனுரகுமார திசாயங்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தீர்வு கிடைக்கும் என்று அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அமைச்சரவை எண்ணிக்கை 25ஆக வரையறுக்கப்படும் எனவும் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபையொன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேற்குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, தேசிய மக்கள் சக்தியின் அதிபர் வேட்பாளரை மாத்திரமே தற்போது தெரிவு செய்துள்ளோம். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பிரதமர் யார், வெளிவிவகார அமைச்சர் யார், அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பில் இன்னமும் தீர்மானம் இல்லை. எனினும் அமைச்சரவையின் எண்ணிக்கை 25ஆகவும் ராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை 25ஆகவும் காணப்படும். அமைச்சருக்கு ஆலோசனை வழங்க சபையொன்று நிறுவப்படும். அதில் துறைசார் நிபுணர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு சம்பளம், சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் தன்னார்வ அடிப்படையில் சேவையாற்றுவர்கள் என்றார்.